வணக்கம்ண்ணா. வா தம்பி. என்னண்ணா வேலை முடிஞ்சு கிளம்பலையா? இன்னும் ஒரு மணி நேரம் வேலை சொல்லியிருக்காங்கடா, முடிச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். என்னண்ணே படம் எடுக்கிறேன் என்ன டேரக்டராக போகிறேன் என்ன இங்கேயே சுற்றி தர்ற? ஒன்றும் இல்லைடா தம்பி, இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு கால் வர வேண்டியிருக்கு, வந்துச்சுன்னா கிளம்புற மாதிரி தான் இருக்கும். சரிண்ணே பார்த்து பண்ணுங்க. சரிடா தம்பி, சரி. வேலை பார்க்க சொன்னா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? டேய் வாடா இங்கே, சின்ன பையனோட ஸ்பின்னர் வச்சு விளையாண்டு இருக்கான். கொண்டாத கொடுத்துட்டு போய் வேலை பாரு. தம்பிங்களா, வேலை 1 மணி நேரம் தான்டா, சீக்கிரம் முடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் கிளம்பிடலாம். ஓகேங்க சார். டேய் டைரக்டரு இங்கே வாடா. டேய் சார். இங்கே வா. அப்புறம்டா என்ன முடிவு பண்ணியிருக்க? இங்கேயே இருக்க போறியா இல்லை போகிறதா முடிவே பண்ணிட்டியா? இல்லை சார், கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கால் வந்துச்சுன்னா சொல்லிட்டுலாம் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். உன் முடிவு இன்னும் மாறலை, அதே மைண்ட் செட்டில் தான் இருக்க. ஆமாங்க சார். தம்பி, சினிமாவில் ஜெயிக்கிற ஒரு சிலரை பார்த்து மட்டும் முடிவு பண்ணாத. உள்ளே போய் காணாமல் போனவன் பல லட்சம் பேர் இருக்கான். இருக்கிறது ஒரு லைஃபு, தொலைச்சிடாத, வீணடிச்சிடாத. சரிங்க சார், பார்த்துக்கிறேன். தம்பி மாதிரி நினச்சி சொல்கிறேன், பார்த்துக்க. ஆனால் நீ முடிவு பண்ணிட்டல்ல, ஆமாம். அப்புறம் ஏன் சரின்னு சொல்கிற? தம்பி, அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னால் பொண்ணு கிடைக்குமா? நல்ல சம்பளம், நல்ல வேலையில் இருக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் நீ எல்லாம் பாரு ஆளைப்படு இருக்கன்னு டவுலுண்டு தான் இருக்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்னா ஏதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்திருக்கிறேன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்க. பார்த்து முடிவு பண்ணு, இருக்கிற லைஃப்பை தொலைச்சிடாத. பாரு. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பியா? என்னடா பார்த்துப்ப? எடுத்ததே ஒரு ஷார்ட் ஃபிலிமு, அதுலேயே அவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்க. எப்படியா நீ பண்ண போகிற? பெரிய டைரக்டர் ஆகிறேன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்க. எப்படியா ஆவ நீ? இனி போய் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா? ஏன்டா? அதை விடு. ஒரு டைரக்டருக்கு நடிக்க தெரியணும், அப்போ தான் ஒரு நடிகருக்கு நீ நடித்து காட்ட முடியும். சரிடா, நான் ஒரு சீன் சொல்கிறேன், நடிச்சு காட்டுறியா? இல்லை வேணாங்க சார். ஒரு சீன் வேணாண்டா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நடிச்சு காட்டு. இல்லைங்க சார், வேணாங்க சார். இதுக்கே பயந்தா எப்படிடா? வாடா சார், வேணாங்க சார். நடிச்சு காட்டு. நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ ஒரு சீனு, உனக்கு பிடிச்ச சீனு, இப்பயே நடி. டேய், வேலை தான் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற, இதையாவது ஒழுங்காக பண்ணேன்டா. சார், என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதுல்ல? என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? சும்மா விளையாட்டுக்கு தான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? போ வேலையை பாடுறா. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அண்ணே ஏண்ணே வாண்ணே. இல்லை, என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதான்றேன். அண்ணே வாண்ணே, அவுட் என்ன பேசிகிட்டு இருக்க? அண்ணே ஏண்ணே வாண்ணே, போகலாம் வா. உனக்கு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதுல்ல? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, வாண்ணே போகலாம். நான் லூஸு தான். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பேசிக்கலாம் வாண்ணே. அண்ணே விடுண்ணே, ஏண்ணே இந்த பிரச்சனைக்கெலாம் போய் பார்த்துக்கலாம் வாண்ணே. என் ஆசையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக திரும்பி வந்து இங்கே வந்து சம்மந்தமே இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கல. நான் அப்படி தான், நான் பைத்தியம் தான். என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. ஆமாம், ஒன்று கேட்கணும். என்னை எதுக்கு நடிக்க சொன்னீங்க? சும்மா தான்டா பண்ணுறோம், ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிற? போய் வேலையை பாடுறா, போடா. இது சும்மாவா? அப்போ நானும் உங்களுக்கு சும்மாவா? அப்போ
சொல்லுங்கள் சும்மாவா? டேய் என்னதாண்டா பிரச்சனை? அமைதியாக போய் வேலையை பாரு. அமைதியாக தானேங்க இருக்கேன். அதனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஒன்று கேட்குறேன், அன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல, அப்போ அந்த பையனை வேலையை விட்டு தூக்காம அந்த பொண்ணை வேற விட்டு மாற்றி விட்றீங்க. ஏன்னா அந்த பையன் உங்களுக்கு வேணும், அவன் பார்க்குற வேலை வேணும். நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? இது மட்டுமா? இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல பசங்க, அவங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்தா மேலே வந்துடுவாங்க, உங்களை விட வேறு யூனிட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு வேலைக்கு பெருசாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம அதே இடத்துல வச்சுருக்கீங்களா? இது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எல்லாம் என்ன அமைதியாக போக சொல்கிறீங்க? இது மட்டுமா? என்னை பெருசாக நடிக்க சொல்கிறீங்க. போய் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்காங்களே மேனேஜரு, அவங்ககிட்ட போய் ஐயாம்மா நடிச்சிட்ருக்கீங்க. அதில் விட நான் நடிச்சிட்ருக்கேன். என்ன போய் பெருசாக நடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு டைம் சொன்னால் புரியாதாடா? போய் வேலையை பாடுறா போடா. என்னையா போக சொல்கிறீங்க? தண்டத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு டேபிள் தச்சு உட்காந்துருக்கல மேனேஜரு, அவரை போக சொல்லுங்கள். கம்பெனி அது நல்லாயிருக்கும். என்னடா விட்ட ஓவரா பேசிகிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்கிற மனசில்? ஒரு மேனேஜருங்கிற மரியாதை இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. விடுங்க சார், விடுங்க விடுங்க விடுங்க. இந்த நடிப்பு போதுங்களா? நான் டைரக்டர் ஆகலாம்ல.